இது கூகுளோட Pixel 5. இந்த பிக்சலையும் கூகுள் இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஆனால் 28mobile.comலேருந்தே இந்த பிக்சலை நான் இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பிக்சல் ஃபோனில் கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க, இது கூகுளோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலும் இதில் ஆக்சுவலாக ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் கிடையாது, அட்லீஸ்ட் உள்ள சிப் ஃப்ளாக்ஷிப் கிடையாது. ஸோ கேமராஸ் எப்படி இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எதனால இது நிறைய மார்க்கெட்ஸில் லான்ச் பண்ணாமல் இருக்காங்க, எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ கைஸ், இதுதான் Pixel 5 5Gயோட பாக்ஸ். ரொம்ப ஸ்டாண்டர்டான பாக்ஸ் தான், எதுவும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் இங்கே இல்லை. கூகுள் 5G லோகோ சைட்ஸில், டீம் பிக்சல் பின்னாடி. இப்போ நம்ம இந்த சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் Pixel 5. இது அலுமினியம் பேக்கோட கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு கிளாஸ் பேக் இல்லை பிளாஸ்டிக் பேக் தான் தேவை. மெட்டல் மூலமாக ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகாது. பட் கூகுள் அதுக்கு ஒரு ஒர்க் அரவுண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே இன்ஃபேக்ட் இந்த காயில் இருக்கிற ஏரியாவை மட்டும் கட் பண்ணி பிளாஸ்டிக்கால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்காக நம்ம தொட்டு பார்த்தா வித்தியாசம் தெரியுங்கிற மாதிரி இல்லை, பர்ஃபெக்டாக யூனிஃபார்மாக இருக்குது எல்லாமே. ஸோ இந்த பேக் ஒரு மெட்டல் ஸ்லாப் மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. ஐ மீன் எக்ஸாக்டாக அந்த ஃபீல் இல்லை. அதாவது இப்போ மெட்டல் ஃபோன்ஸ் அப்படின்னு வரையில் நீங்கள் இப்போ ஏசி ரூமில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்கும் டச் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இங்கே இல்லை. பட் ஆனாலும் ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ். இதில் ஸ்லைட்டாக டெக்ஸ்சர் கூட இருக்குது. ஸோ grip நல்லா இருக்குது. மேட் மெட்டல் ஃபினிஷுங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸ்லாம் இது ஈஸியாக பிக்கப் பண்ணுறதில்ல. ஆனாலும் கொஞ்சம் கூகுளோட பழைய அந்த டியூவல் டோன் ஃபினிஷிங்கை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இந்த ஜஸ்ட் பிளாக் வேரியண்ட் ரொம்பவே பிளாண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபீல் இல்லை. பார்த்தோன்னே டக்குன்னு என்ன ஃபோன் இதுன்னு கேட்குற மாதிரியோ, இல்லைனா இதுதான் வந்து பிக்சல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியோ இல்லை. ஸோ எனிவே நம்ம திருப்பி அன்பாக்சிங்க்கு வருவோம். இங்கே இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு Pixel 5 5G ஆன் பண்ணலாம். இங்கே பெசல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. இந்த தடவை நாட்சும் சின்னதாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நாட்சே கிடையாது, ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் தான் டாப் லெஃப்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சோலி கூகுள் டோட்டலாக அபேண்டன் பண்ணிட்டாங்க. ப்ராஜெக்ட் சோலியோட டெக்னாலஜி தான் மோஷன் சென்ஸ்க்காக Pixel 4ல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்காக Pixel 4 ஃபோனில் நீங்கள் ஃபோனையே தொடாமல் மேலே ஜெஸ்டர்ஸ் வச்சு ஃபோனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மோஷன் சென்ஸ்னால தான் நிறைய மார்க்கெட்ஸில் Pixel 4 கூகுள் லான்ச் பண்ணல. ப்ராஜெக்ட் சோலி 60 GHz ஃப்ரீக்வன்சி பேண்டை யூஸ் பண்ணுது. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவிலியன் யூஸ்க்கு இது அலவுட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நாட்டில் 60 GHz ஃப்ரீக்வன்சி பேண்ட் ஆக்சஸ் கூகுளுக்கு கிடைக்கல. ஏன்னா ஸ்பெஷல் அப்ரூவல் அதுக்கு எடுக்க வேண்டியிருக்கும். எந்த மார்க்கெட்லலாம் அவங்களால பண்ண முடியலையோ, இப்போ இந்தியா மாதிரி அந்த மாதிரி மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே கூகுள் Pixel 4 லான்ச் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு டாப் ஃபீச்சர் அவங்க இருக்கிறதுலேயே அதிகமாக மார்க்கெட் பண்ண ஃபீச்சர் மோஷன் சென்ஸ் தான் Pixel 4ல். ஸோ அந்த ஃபீச்சரே இல்லாமல் ஒரு மார்க்கெட்டில் கூகுள் Pixel ஃபோன்ஸ் விற்கிற அந்த விலைக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் ஓடாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால லான்ச் பண்ணலை. பட் இப்போ Pixel 5ல் இந்த மோஷன் சென்ஸே கிடையாது, அந்த சென்சரையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 60 GHz பிரச்சனை இப்போ இல்லை. ஆனாலும் நிறைய மார்க்கெட்ஸில் இது லான்ச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னு தெரில, இந்த பாயிண்டில் இன்னும் வைடாக லான்ச் பண்ணியிருக்கணும். பட் எனிவே, உங்களுக்கு ஆனாலும் ஒரு Pixel 5 வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 28mobile.comலேருந்து நீங்கள் வாங்கலாம். Pixel 5 மட்டும் கிடையாது, கிடைக்காத நிறைய ஃபோன்ஸ், ரொம்ப நிறைய இடத்துல கிடைக்காத நிறைய ஃபோன்ஸ், Porsche எடிஷன், Mate 40 Pro, Cyberpunk எடிஷன், OnePlus 80, இது எல்லாமே 28mobile இருக்குது. PS5 கூட வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 28mobile.com செக் பண்ணுங்கள். அவங்க தான் இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்,
செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே கட் பண்ண ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா மோஷன் சென்ஸ் மட்டும் கிடையாது. கூகுள் அசிஸ்டண்ட்டை ஸ்க்வீஸ் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதையும் இப்போ கட் பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்பிளே 6 இன்ச் பேனல், பிக்சல் 4ல் வர 6.2 இன்ச்சோட கொஞ்சம் சின்ன பேனல் தான். பட் ஓவரால் ஃபுட் பிரிண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதை உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிக்கிறதுக்கு இங்கே பிக்சல் 5 ஐஃபோன் 12 ப்ரோ சைட் பை சைடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிக்சல் 5 12 ப்ரோவோட இன்னும் ஷார்ட்டாக நேரோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட்டாகவும் இருக்குது. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸும் கூகுள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், இந்த பவர் கீக்கு ஆக்சென்ட் எதுவும் இல்லை, இப்போ அதுவும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே இந்த கீஸ் நல்லா கிளிக்கியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ஒரு சிங்கிள் சிம் ட்ரே. இப்போ ஐஃபோன்ஸ் மாதிரியே இங்கேயும் செகண்டரி இசிம் சப்போர்ட் இருக்குது, வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் பிரைமரி மைக், யூஎஸ்பி டைப் சி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ ஸ்பீக்கர் பற்றி பேசையில் மேலே இந்த பஞ்ச் ஹோல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயர்பீஸ் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா கூகுள் இங்கே இயர்பீஸ் ஃபிசிக்கலாக எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மீமிக்ஸில் பார்த்த மாதிரி இந்த வைப்ரேஷன், ஸ்க்ரீனோட வைப்ரேஷன்ஸை வச்சு ஆடியோ க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பீசோ எலக்ட்ரிக் கேன்டிலீவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஜென் மீமிக்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டெக்னாலஜி மீமிக்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இவால்வ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிசிக்கல் இயர்பீஸில் என்ன அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குமோ அதே அவுட்புட் இங்கேயும் கிடைக்குது. இதோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்ல தான் ஃபோனை காதில் வைக்கணும்னு இல்லை. நீங்கள் இப்படி வச்சு பேசுனீங்கனாலும் சரி, இல்லை இப்படி வச்சு பேசுனீங்கனாலும் சரி, ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் கேட்க போகுது. இப்படி வச்சு ஃபோனை யாரும் பேச போகிறதில்ல, பட் ஹே வேணும்னா பண்ணலாம், அதுதான் எங்கள் பாயிண்ட். ஓகே, டிஸ்பிளே ஓலெட் பேனல் 90 ஹெர்ட்ஸ். இது ரொம்பவே ஒரு தரமான பேனல்னு சொல்லலாம். பிரைட்டாக இருக்குது, நல்ல பஞ்சி கலர்ஸோட. நம்மளுக்கு வேணும்னா வேறு கலர் கேலிப்ரேஷன்ஸ் கூட சூஸ் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் மாற்றி வேறு சூஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பேனலை கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 6ஆல் கவர் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காக. ப்ரொடெக்ஷன்னு பேசையில் IP68 சர்டிஃபிகேஷனும் இருக்குது இந்த ஃபோனுக்கு. ஸோ இந்த பாடி டஸ்ட் சீல்ட். ஸோ தண்ணின்னு வரையில் டெப்த் 1.5 மீட்டர், டைம் அரை மணி நேரம், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் ரன் பண்ணி பார்த்தேன். பிக்சல் 5ஆல் ஈஸியாக அதை ரன் பண்ண முடிஞ்சுது. பேட்ரியும் 4080 mAh, ஸோ குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பேட்ரி பற்றி பேசையில் அன்பாக்சிங் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, ஸோ அதுக்கு திருப்பி வருவோம். சிம் இஜெக்டர் டூல் இருக்குது, அப்புறம் ரெகுலர் வாரண்டி இன்ஃபர்மேஷன், குவிக் ஸ்டார்ட் கைட், டைப் சி டு டைப் ஏ அடாப்டர். இது எதுக்குன்னா, நீங்கள் இப்போ ஒரு மைக்ரோ யூஎஸ்பி உள்ள ஃபோன்லேருந்தோ இல்லை ஒரு ஐஃபோன் லைட்னிங் போர்ட் உள்ள ஃபோன்லேருந்தோ டேட்டாவை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா கேபிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த டைப்பேல பிளகின் பண்ணிட்டு டைப்பே கன்வெர்ட்டரை இங்கே பிளகின் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. ஃபைனலாக ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள், அப்புறம் 18 வாட் குவிக் சார்ஜர். வயர்லெஸ் சார்ஜிங் 12 வாட்ஸ் வரைக்கும் தான் இங்கே. இது ரெகுலர் கீ ஸ்டாண்டர்ட், ஸோ எல்லாத்தோடையும் ஒர்க் ஆகும். ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், அதாவது கூகுள் பவர் ஷேர்னு சொல்கிறது, 5 வாட்ஸ் வரைக்கும் ஆக்சசரிஸ், இயர்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் இதால் சார்ஜ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஆக்சசரிஸ் இயர்ஃபோன்ஸ் தான் சார்ஜ் பண்ணணும்னு இல்லை, ஒரு ஐஃபோனை வேணா கூட நம்ம சார்ஜ் பண்ணலாம். 4080 mAh பேட்டரி இருக்கிறதுனால ஐஃபோன் 12 மினியை 0 to 100 இந்த ஃபோனை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். ஓகே, இது போக உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேட்டரி கம்மியாக இருக்குது, எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த பேட்டரி தாங்கிடணும் அப்படின்னு பார்க்கையில் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இங்கே ஒரு சில ஆப்ஸை மட்டும் எசென்ஷியல்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிக்சல் 5 அதை மட்டும்தான் ரன் பண்ணும். மற்ற ஆப்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். டக்குன்னு வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணணுன்னா அதை டாப் பண்ணி அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் டெம்பரரியாக. பேசிக்காக இதை யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூகுள் சொல்கிறாங்க. இன்னொரு பேட்டரி ரிலேட்டட் ஃபீச்சர், இந்த ரிவர்ஸ் சார்ஜிங்க்கு ஒரு லிமிட் செட் பண்ண முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 20% கம்மியாக பேட்டரி போயிடுச்சுன்னா இது மேலே என்ன இருக்கோ அதை சார்ஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லி பிக்சல் 5 கிட்ட நம்ம சொல்ல முடியும். மற்ற சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக பார்த்தது தான், ஏன்னா இது ரெகுலரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 11. அந்த 90 ஹெர்ட்ஸ் பேனல் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. வேணும்னா 60 ஹெர்ட்ஸுக்கு மாற்றிக்கலாம், பட் 90 ஹெர்ட்ஸ் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கையில் மாற்றுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அஃப்கோர்ஸ் பேட்டரி லைஃப் லைட்டாக இம்ப்ரூவ் ஆகும். டார்க் மோடும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னொரு வியர்டான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் கூகுள் ஒரு ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் சிப் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக ஃப்ளாக்ஷிப் பிக்சலில் ஃப்ளாக்ஷிப் சிப் இருக்கும். இப்போ பிக்சல் 4ல் ஸ்னாப்ட்ராகன் 855, பிக்சல் 3ல் 845, 2ல் 835.
ட்ரெண்ட் உங்களுக்கே புரியும். பட் இப்போ பிக்சல் 5ல பிக்சல் 4a 5Gல உள்ள அதே ஸ்னாப்டிராகன் 765G சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல சிப் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ஒரு ப்ரீமியம் மிட்-ரேஞ்ச் சிப். ஸோ அப்படி இருக்கையில் இங்கே ப்ரைஸிங்கும் கட் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பிக்சல் 4ஓட கம்பேர் பண்ணல 30% அதிகமாக இங்கே கம்மியான ப்ரைஸ்க்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இந்த ட்ரேட் ஆஃப் வர்த்தா? ப்ளஸ் இதுதான் முதல் ஃப்ளாக்ஷிப் பிக்சல் ஃபோன் எக்ஸல் வேரியண்ட் இல்லாமல் வருது. ஸோ ஒரே ஒரு சைஸ் தான் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்னாப்ட்ராகன் 865 யூஸ் பண்ணியிருக்கணும். மேபி ஒரு ஸ்னாப்ட்ராகன் 865ஓட ஒரு எக்ஸல் வெர்ஷன் ஃபியூச்சரில் கூகுள் லான்ச் பண்ணலாம். இந்த பாயிண்டில் அவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியல, பட் மேபி பண்ணலாம். இங்கே எதை ஃப்ளாக்ஷிப்பாக இன்னும் விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். 2 கேமராஸ் இருக்கு பின்னாடி. 12.2 மெகா பிக்சல் சென்சர், f1.7 லென்ஸோட இதில் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்கு. அடுத்து ஒரு 16 மெகா பிக்சல் f2.2 அல்ட்ரா வைட். இதில் 107 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஸோ மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் ஃபீல்ட் ஆஃப் வியூ கம்மி தான். ஆனால் இந்த இமேஜஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துச்சு, ஷார்ப்பான இமேஜஸ். கூகுளுக்கு எப்போவுமே கலர்ஸ், அந்த ஒயிட் பேலன்ஸ் தான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அதை இங்கே திருப்பி பிக்சல் 5ல பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எத்தனை ஷார்ட்ஸ் எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இன்னமும் ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இருக்குது. கிட்டத்தட்டன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது பிக்சல் 4ல் உள்ள அந்த நியூரல் கோர் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் 2லேருந்து ஒரு பிக்சல் ஃப்ளாக்ஷிப்லேயும் ஏதாவது ஸ்பெஷல் ஹார்ட்வேர் கூகுள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட கேமராஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. பட் இந்த தடவை அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட் மோட் இருக்குல்ல, அந்த மாதிரி சில காம்ப்ளிகேட்டட் ஷாட்ஸ்லாம் எடுக்கையில் நார்மலாக ஒரு கூகுளோட ஸ்பெஷல் ஹார்ட்வேரோட அது என்ன ஸ்பீடில் எடுக்குமோ அதோட பிக்சல் 5ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் கேப்சர் ஆகும். வீடியோன்னு பார்த்தா 4K 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். நிறைய ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ இதை பற்றி இன்னும் இன்டெப்த் பார்ப்போம். ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அல்ட்ரா வைட் கேமராவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வருஷம் முன்னாடி லான்ச்சில் கூகுள் எப்படி டெலஃபோட்டோ தான் முக்கியம், அல்ட்ரா வைட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அது அப்படியே இங்கே ஒரு 180H ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. பர்சனலாக என்ன கேட்டிங்கனாலும் இதுதான் கரெக்ட். ஏன்னா அல்ட்ரா வைடுங்கிற அந்த ரீச் நம்மளால் நார்மலாக சாஃப்ட்வேரில் எடுத்துகிட்டு வர முடியாது. பட் ஜூம் அந்த ரீச் சாஃப்ட்வேர் வச்சே எடுத்துகிட்டு வர முடியும். ப்ளஸ் இந்த போர்ட்ரேட் மோட் நம்ம எப்போவுமே பார்க்குறது அவைலபிளாக இருக்குது. இப்போ கலர் பாப், அதாவது பேக்ரவுண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு நம்ம மட்டும் கலரில் இருக்கிறது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் அந்த போர்ட்ரேட் லைட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ரேட் லைட் ஆப்ஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட உங்கள் ஃபேஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங் கொடுக்க முடியும் இதை யூஸ் பண்ணி. இப்போ பின்னாடி உள்ள கேமராஸ் லைட்டாக தான் எலிவேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு டேபிளில் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு டைப் பண்ணிங்கன்னா கூட அந்த ராக்கிங் எதுவும் இல்லை. இந்த கேமராஸ்க்கு கீழே ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த வருஷமாக இருந்தாலும் ஃபேஸ் அன்லாக் இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாக தான் நான் பார்த்துருப்பேன். பட் இப்போ 2020ல் கொரோனா பிரச்சனையோட எப்போவுமே மாஸ்க் போடுறதுனால ஃபேஸ் அன்லாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. எஸ்பெஷலி இப்போ நான் 12 மினி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்பவே ஆப்வியஸாக இருக்குது. ஸோ எனிவே கைஸ், இதுதான் பிக்சல் 5 கூகுளோட ஃப்ளாக்ஷிப். ஆனால் ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் இல்லாத கூகுளோட ஃப்ளாக்ஷிப். இப்போ ப்ரைஸிங்னு பார்த்தா யூஎஸில் இது கிட்டத்தட்ட $700 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிக்சல் 4 லான்ச் ஆகையில் $1000 லான்ச் ஆச்சு. ஸோ எஸ், ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இந்த ஃபோனில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, பிக்சல் 4a 5Gல உள்ள அதே சிப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இப்போ நாட்ல கூட இதே 765G தான் இருக்குது. ஸோ அந்த காம்ப்ரமைஸ் கூகுள் பண்ணியிருக்கணுமா? இங்கே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இதை மட்டும் பார்த்துட்டு ஸ்பெக்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா ஒரு ப்ராப்பரான ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ளாக்ஷிப் ஹார்ட்வேரோட கூகுள் இங்கே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கருத்தா? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.